அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹி கைரில் அனாம். எல்லா புகழும் எல்லா புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா அவன் ஒருவனுக்கே உரித்தாகும். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். அவனின் அருள் வடிவான நம் இதயத்திரு வேந்தர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சதாவும் சரிவதாக. அன்பு நிறைந்தவர்களே, அண்ணல் எஜமான் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு முறை தெருவிலே நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படி போய் கொண்டிருக்கும் போது அவர்கள் தோளிலே ருமால் துண்டு தொங்க விட்டிருந்தார்கள். பின்னாலே வந்த ஒரு பிள்ளை, ஒரு சிறுவர், அந்த துண்டை பின்பகுதியிலே போய் பிடித்து கொண்டார். உடனே அவர்கள் ஒரு துஆ செய்தார்கள். பின்னாலே ஒருவர் துணியை பிடித்திருக்கிறார், துண்டை பிடித்திருக்கிறார். இவர்கள் அதன் முற்பகுதியை பிடித்து கொண்டார்கள். பிடித்து கொண்டு இப்படி துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், என்னுடைய இந்த துண்டை, ருமால், தாமன் என்று சொல்லுவார்களே, அந்த தாமன், அவர்களுடைய அந்த துண்டு, அதை பிடித்து கொண்டிருக்கிறார் ஒருவர். இவர் யாரோ, அவரை நாளை கியாமத்திலே நீ விட்டு விடாதே அல்லாஹ், மறந்து விடாதே அல்லாஹ், அவருக்கு என்னுடன் இணைத்து ஜன்னத்துடைய நசீவை கொடுத்து விடு என்று எஜமான் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்தார்கள். அதாவது அவர்களுடைய அந்த துண்டை பற்றி பிடித்தவர்களுக்கு வாழ்நாளில் மட்டுமல்ல, வஃபாத்திற்கு பிறகும் ஈடேற்றம் கிடைக்கும் என்பதை இந்த ஒரு சின்ன நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே அவர்களுடைய அந்த துண்டு தான், அந்த சில்சிலா என்கிற சங்கிலி தொடர் தான் இன்றளவும் இறை நேசர்களின் வழியாக, ஷேகுமார்களின் மூலமாக நம்முடைய வருகிறது. எனவே அந்த ஆன்மீக குருமார்களினுடைய இறை விதானம் என்கிற அரிசுக்கு சொந்தக்காரர்களான கல்புல் மோமினி அர்ஷுல்லாஹ் என்று அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த இறைவனுடைய இல்லமாக இறைநேசர்களுடைய இதயங்கள் அமைந்திருக்கின்றனவே, அந்த இறைநேச செல்வர்களை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெறுவோம். வல்லநாயன் துணை புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.